இந்தியாலேயே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமாகவும் எந்நேரமும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து கோவாங்க. ஸோ இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாரம்பரியமான முக்கியமான கோவில்களை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரதம்ல பீஷ்ம புராணத்தில் வரக்கூடிய கோமண்டலம் அப்படின்னு குறிப்பிடப்படைய இந்த பகுதி தாங்க கோவா. இந்த பதிவில் முதலாவதா பாரம்பரியமான வேற லெவல் ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய மங்கேசி சிவன் கோவில், அதுக்கடுத்தது ரம்மியமான ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவிலுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போறது ஒரு வைபா இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான கோவில் வந்து நாகேசி சிவன் டெம்பிள். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். கோவாவில் வந்து நிறைய பழமையான கோவில்கள் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு சிவன் கோவில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கோவாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள் மங்கூசி டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோவில் வந்து கோவாவுடைய சிட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வில்லேஜில் இன்டீரியரில் அமைஞ்சிருக்குங்க. மங்கேசி கோவில் வந்து கோவா நகரில் போண்டான்ற தாலுக்கால அமைஞ்சிருக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற சூப்பரான சிவன் கோயிலுங்க. ஸோ கோவாலேயே ஒரு ஃபேமஸான சிவன் கோயில்ன்றது இந்த மங்கேசி டெம்பிள் தான். இதனுடைய ஆர்கிடெக்சரே வந்து ஒரு மாதிரி கண்ணுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோபுரம் மாதிரி அமைப்பாகட்டும், இல்லை அந்த கோவில் ஆகட்டும், இப்போ பார்த்தா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே காட்சி தருதுங்க. இந்தியாவோட பல பகுதிகளில் பல நாட்டிலேருந்து வந்தவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டு அந்த டைமில் வந்து நார்த்து பகுதியான அந்த பாம்பே, கோவா இந்த மாதிரி இடத்த வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து கைப்பற்றி ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவங்களோட காலத்தில் வந்து நிறையா மதமாற்றம் இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து தப்பிச்சு இப்போ இருக்கிற ஒரு சில கோவில்களில் முக்கியமான கோவில் வந்து இந்த கோவில் தான். ஸோ மராட்டியர்கள் வந்து போர்ச்சுகீசியர்களை வென்று அதுக்கப்புறம் இந்த கோவிலை வந்து புறணமைச்சாங்க. ஸோ இந்த கோவில் இப்போ வரைக்குமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள வந்து அந்த கோவாவுக்கு வர அந்த ட்ரெஸ் எல்லாம் அலௌட் இல்லைங்க. ஒன்லி பாரம்பரிய உடை அணிஞ்சு மட்டும்தான் உள்ளேயே போக முடியும். ஸோ அந்த கோவாவுடைய பழைய கல்ச்சரை வந்து இப்போ வரைக்கும் இந்த கோவில் வந்து நமக்கு இப்போ எடுத்து காமிச்சிட்டு இருக்குங்க. இங்க இருக்கிற மூலவர் வந்து சொன்ன மாதிரி சிவபெருமான் தான். ஸோ மராட்டியர்களுக்கு அப்புறம் வந்து பேஸ்வாக்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த கோவிலுக்காக ஒரு கிராமத்தையே தத்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோவா நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தீங்கன்னா கோவில்களை பார்க்கணும் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய கோவில் வந்து இந்த போண்டா தாலுக்கால் இருக்கக்கூடிய இந்த மங்கேசி சிவன் டெம்பிளுங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கோவில். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கோவாலேயே ஒரு ஹிடன் ஜெம்மான ஒரு கோவிலுங்க, லட்சுமி நரசிம்மர் டெம்பிளுங்க. இந்த கோவிலுமே பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கோவாவுடைய அவுட்டர்ல போண்டான்ற தாலுக்கால இன்டீரியர் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் தான் இந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலுங்க. ஸோ இது நீங்க வந்து இங்க வந்தப்போ நீங்க ஃபீல் பண்ண முடியும். இங்க வந்து அதிகமான கூட்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெம்பிளுங்க இந்த லட்சுமி நரசிம்மர் டெம்பிள். இந்த கோவிலுடைய இன்டீரியருங்க, இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர் வேற லெவல் இருக்கு. இங்க இருக்கிற தூண்கள் எல்லாம் சூப்பரா செதுக்கி இருப்பாங்க. அதுபோக இங்க இருக்கிற அந்த நீட்னஸ் தாங்க அவ்வளவு கிளீனா இருக்குங்க அந்த கோவில். இங்க வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், மேல வந்து நிறைய ரிஷிகளையும் முனிவர்களையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த கோவிலுடைய மூலவர் வந்து விஷ்ணுவோட அவதாரமான நரசிம்மருங்க. இங்க தாய் லட்சுமியோட இருக்கிறதுனால கோபமா இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து இங்க கருணை வடிவில் காட்சி தராருங்க. இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும், இதனோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரம்மியமா ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுமே போர்ச்சுகீசியரோட படையெடுப்புல பயங்கரமா அழிக்கப்பட்ட நிறைய கோயில் அழிச்சாங்க. அதுல தப்பிச்சு ஒரு வைணவ தலத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் வந்து இங்க போண்டால இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்கள்ல இந்த கோவில் முக்கியமா இருக்குதுங்க. கோவா வந்தீங்க அப்படின்றப்ப கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய ஒரு கோவில் வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலுங்க. இங்கே வந்து கோயிலை ஒட்டி ஆப்போசிட்ல வந்து இந்த தீர்த்த குளம் இருக்குதுங்க. இங்கே வந்து உள்ளூர் மக்கள் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட விசாரிச்சப்போ வந்து இந்த கோவிலில் இங்கே வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் டைம் கிடைக்கிறப்ப வந்து குளிச்சுட்டு போகிறப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ராமநவமி, நவராத்திரி இந்த மாதிரி நாட்களில் வந்து சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து சிறப்பான பூஜைகள் இங்கே நடத்திட்டு இருக்காங்க.
கோவாவில் இருக்கக்கூடிய சிறப்பான கோவில்களில் 1567ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த நரசிம்மர் கோவில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. அதுபோக 18ஆம் நூற்றாண்டில் இதனுடைய முழு வடிவமே இதுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ கோவாலேயே கொஞ்சம் அவுட்டரில் ரொம்ப ரம்மியமாக மன அமைதிக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு கோவில் வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலுங்க. ஸோ கண்டிப்பாக கோவா வந்தோம்னா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயம். கோவாவில் இருக்கக்கூடிய 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாகேசி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து கோவாவில் பனாஜி பக்கத்தில் இருக்கிற பர்சிலோர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய கட்டிட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மங்கேசி சிவன் கோவில் மாதிரி தாங்க இருக்கும். இங்கே இருக்கிறதும் சிவன் தான், ஆனால் இங்கே இருக்கிற சிவன் வந்து நாகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்த பகுதியில் இது பழமையான ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவிலுங்க. இங்க இருக்கிற மூலவர் சிவபெருமான் வந்து நாகேஸ்வரரா இங்க காட்சி தராருங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிற இன்டீரியருமே சூப்பரா வேற லெவல் இருக்குங்க. இந்த கோவிலுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா 1413 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த கோவில் வந்து 18ஆம் நூற்றாண்டுல மராட்டியர் ஆட்சி காலத்துல வந்து முழுவதுமா இது வந்து கட்டி முடிக்கப்படுதுங்க. ஸோ மராட்டியர்களோட கட்டிட கலையில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடியுமே ஒரு மாதிரி தூண் மாதிரி அமைப்பு வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு பாரம்பரியமே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் கோவில்னால இந்த தூணில் வந்து நிறைய இடத்துல வந்து நாகங்கள் இருக்குங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான சிறப்பு வந்து இந்த தீர்த்த குளங்க. என்னன்னா மூலவர் நாகேஸ்வரர் அந்த சிவலிங்கத்துடைய பிரதிபலிப்பு வந்து இந்த தீர்த்த குளத்தில் விழுகுதுங்க. இதுதான் இதோட முக்கியமான சிறப்புங்க. புராணப்படி பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் அப்படின்ற ரிஷி வந்து சிவபெருமான அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி வால்மீகி எழுதின ராமாயணத்துல நாகேஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை தாங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய ரைட் சைடில் வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க. ஸோ அந்த மண்டபத்தில் வந்து விசேஷ நாட்களில் வந்து உணவு பரிமாறுவாங்க. ஸோ நம்ம போனப்போ வந்து மார்னிங் வந்து காலை உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாமளுமே அதை வந்து சாப்பிட்டாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. கோவாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்களில் இதனோட கட்டிடக்கலைக்காகவும் இதனுடைய பாரம்பரியத்துக்காகவும் கண்டிப்பாக இங்கே வந்தால் மஸ்ட் விசிட்டபிள் டெம்பிள் வந்து இந்த நாகேஸ்வரர் ஆலயங்க.